கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மனம் திரும்புதலுக்கும் மன்னிப்பிற்கும் ஏதுவாக இருக்கும் கடிந்து கொள்ளுதல். எனக்கு பிரியமானவர்களே, அன்பும் விசுவாசமும் பரிசுத்தமும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது விசுவாசி ஒருவர் தவறான மற்றும் கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் செல்வதை பார்க்கும் பொழுது அதனை கடிந்து கொள்ளுதலாகும். அதே வேளையில் அந்த கடிந்து கொள்ளுதல் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உண்மையான கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவறான வழியினை குறித்து பிறர் கடிந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகின்றார். மனம் திரும்பின மாத்திரத்தில் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் இன்று நம்மில் அநேகர் நம்முடைய தவறை பிறர் சுட்டிக்காட்டி கடிந்து கொள்ளும் பொழுது நாம் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் மனம் திரும்புதலும் ஏற்பட வாய்ப்பில்லாமல் போகின்றது. குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து மன்னிப்பையும் பெற முடியாமல் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையே தொடர்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு மனிதர் செய்யும் பொழுது அதனை சுட்டிக்காட்ட அழைக்கப்படுகிறோம். அதன் வழியாக அந்த மனிதர் மனம் திரும்பவும் கடவுளுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நாம் காரணர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் நம்முடைய தவறை பிறர் சுட்டிக்காட்டும் பொழுதும் கூட நாம் அதனை ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் திருத்திக் கொள்ள, அதன் வழியாக கடவுளுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளின்படியாய் ஆண்டவரே, எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் காரணர்களாக இருக்க, அவர்கள் நல்வழியிலே திருந்துவதற்கு நாங்கள் காரணர்களாக இருக்க நீ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தவறையும் சுட்டிக்காட்டி அதன் வழியாக அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நாங்களும் கூட எங்களுடைய தவறுகளை பிறர் சுட்டிக்காட்டும் பொழுது அதனை நாங்களும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தவறுகளை திருத்தி உமது கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படி இந்த நாளையுமாய் ஆஸ்வதித்துக் கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக கடவுளே. ஆமேன்.